கிரீஷ்மா ஷரோன்ராஜ் வழக்கு இது யாரும் மறந்திருக்கவே முடியாது மக்களை. 19th Jan 2025 அன்னைக்கு கிரீஷ்மாவுக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டது. இப்போ சுதந்திரம் கிடைச்சு இரண்டாவது பெண்மணிக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டது இந்த பெண்மணிக்கு தான் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு. இப்போ இவங்க ரெண்டாவது பெண்மணினா ஃபர்ஸ்ட் பெண்மணி யாரு? அப்ப சுதந்திரம் கிடைச்சி முதல்ல ஒரு பெண்ணுக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டிருக்கா, அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க பேர் தான் ஷப்னம் ஆலி. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். அது எந்த மாதிரி குடும்பம்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு குடும்பத்து பின்னில இருந்து வந்த ஒரு பெண். ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவு. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV's கிரைம் ஸ்டோரி. கரெக்டா 14th April 2008 சம்பவம் நிகழ்ந்த நாள். ஆனா 15th April 2008 விடிகால ஒரு 2 மணிக்கு ஒரு வீடு, அந்த எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்ரோஹா அப்படிங்கிற ஒரு இடம் உத்தரப்பிரதேஷ்ல. அந்த வீடு வந்து ஒரு 2 story பில்டிங், உள்ளுக்குள்ளே ஸ்டெப் வச்சு கட்டப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு பெரிய வீடு அந்த ஊர்ல. ஸோ அங்கிருந்து ஒரு பெண்மணியோட குரல், கத்துற குரல் கேட்டுட்டே இருக்கு. அப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நைட் விடிகால் 2 மணிக்கு கேட்டா என்ன பண்ண முடியும்? பதில் அடிச்சு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு மேலே ஏறி போறாரு. அவர் பேர் யாருன்னா லத்தீப் உல்லா கான் அப்படிங்கிறவரு, பக்கத்து வீட்டுக்காரர். போனா அங்க ஒரு கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு, திறந்திருக்கப்பட்டிருக்கு. ஸோ உள்ள இறங்குறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க ரத்த வெள்ளத்துல ஒரு 7 பிணம் இருக்கு. 8வதா இந்த ஷப்னம் ஆலி அப்படிங்கிறவங்க மயக்கத்துல படுத்திருக்கிறாங்க. யாரான இந்த 7 பேர் அப்படின்னு பார்த்தா இந்த ஷப்னமுடைய அப்பாவான சவுகத் அலி, வயது 55. அப்புறம் அவங்க அம்மாவான ஹஷ்மி, வயது 50. அப்புறம் அவங்க அண்ணனான அனீஸ், அவருக்கு வயது 35. அவங்க அண்ணியான அஞ்சு, அவங்களுக்கு வயது 25. இப்போ இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, தம்பி ரஷீது, வயது 22. இப்போ இவங்க கசின் ஒருத்தர் இருக்காங்க, ரபியா அப்படிங்கிறவங்க, வயது 14. இப்போ அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வயது 7 மாதம், ஹர்ஷ் அப்படிங்கிற குழந்தை. எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அந்த குழந்தை படுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது இவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை லத்தீப் உல்லா கானுக்கு. அந்த யாரு இறந்திருக்கா, எப்படி இறந்திருக்காங்கன்னு பார்த்தா எல்லார் கழுத்துலையும் ஒரு வெட்டுப்பட்டு தலை தனியா கிடந்து ரத்தம் அப்படியே செதறி ஃபுல்லா ஊறி கிடக்கு. அப்ப இந்த ஷப்னம் ஆலி அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு பக்கத்துல அவங்க வந்து படுத்து கிடக்குறாங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியவே இல்லை லத்தீப் கானுக்கு. உள்ள போனவருக்கு ஃபர்ஸ்ட் போய் ஷப்னம் தனித்து செடி போயிடும். அவங்க கத்துறாங்க, மயங்கி கிடந்திருக்காங்க, கத்திட்டு மயங்கிட்டாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு தனித்து செடி போடுறாரு. எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தோடனே அவங்க ஒரு மாதிரி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சோடனே யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஆளுக்கு உள்ள வந்தாங்க. வந்து இந்த கதவை உடச்சிட்டு உள்ள வந்து எங்களாரும் வெட்டி போட்டாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், என்ன பண்றது தெரியாம நான் கத்துறோன்னே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அப்புறம் லத்தீப் கானுக்கு ஒன்றும் புரியாம குழந்தைய போய் பார்க்குறாரு. குழந்தை உயிரோட இருக்கான்னு. அந்த குழந்தை தூக்கும் போதுதான் தெரியுது அந்த கழுத்தை அப்படி டமானு கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவரு ஒன்றும் பண்ண முடியாம போலீஸ் கால் பண்றாரு. ஸோ காவல்துறை உள்ள வராங்க. இவங்க ஷப்னம் ஆலியை வந்து செக்யூர் பண்ணி கொண்டு போறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய மற்ற அனைத்து 7 பிணங்களையும் அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஃபாரன்சிக் டீம் உள்ள வராங்க. உள்ள வந்து யார் என்னென்ன இருக்கோ எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றாங்க ஃபாரன்சிக் டீம். இப்போ இந்த 7 பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷப்னம் ஆலி இப்போ கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லத்தீப் கான் தான் முதல் விட்னஸ். ஸோ அவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒரு பெண் கத்துற குரல் கேட்டுச்சு சார், நான் மேலே போய் பார்த்தேன், இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய இப்போ விசாரிக்க முடியக்கூடிய ஒரே நபர் இந்த ஷப்னம் ஆலி அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஷப்னம் ஆலி அவங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, சார் எனக்கு ஒன்றுமே தெரியாம தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கதை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அது இரும்பு கதவு, இந்த கதை உடைச்சிட்டு உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் இரும்பு கதவுன்றத போலீஸ் கெஸ் பண்றாங்க. கதை உடைச்சிட்டு உள்ள வராங்க. ஒரு குரூப் பணம் கேட்டாங்க, நகை கேட்டாங்க, நாங்கள் தரமாட்டோன்னு சொன்னோம், உடனே எல்லாரையும் வெட்டி போட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் திரும்ப போயிட்டு இந்த SOC சீன் ஆஃப் கிரைமுக்கு போறாங்க. போய் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய இரும்பு கதவு, ரொம்ப தட்டியான ஒரு இரும்பு கதவு. அந்த இதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, கேஸ்லாம் வச்சிருப்பாங்க.
அது பணத்தை உள்ள வைக்கக்கூடிய அந்த சேஃப்க்கு வச்சிருக்க மாதிரி ஒரு பெரிய இரும்பு கதவு. அந்த இரும்பு கதவை யாரும் உடைச்சிட்டுலாம் உள்ள வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அவர் திருப்பியும் போலீஸ் ஷப்னம் மாலிகிட்ட போறாங்க. அம்மா எப்படி வந்தாங்க, உங்க ஐடியா இருக்காங்க? சார் கதவை உடைச்சிட்டா உள்ள வந்தாங்க. ஏன்னா அந்த கதவு இரும்பு கதவுமா, உடைச்சிட்டு உள்ள வரவே முடியாதுன்னு. இல்லை சார், மேலே ரூஃப்ல இருந்து சில பேர் இறங்குனாங்க, அவங்க இறங்கிட்டு அந்த கதவை திறந்தாங்க, அப்புறம் உள்ள வந்தாங்க மற்றவங்க. மறுபடியும் போலீஸ் வந்து வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த ரூஃப்ன்றது ரொம்ப ஹைட்டான ரூஃப். அதுக்கு ஏறுறதுக்கு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல எப்படி ஏறி எப்படி அந்த ரூஃபை உடைச்சிட்டு உள்ள ஒருத்தன் குதிச்சு அதுக்கப்புறம் கதை திறந்துருக்க முடியும்? ஏன்னா ரொம்ப ஹைட்டு, ரூஃப் நடந்து குதிச்சா ஃபர்ஸ்ட் அடிதான் அவனுக்கு படும். எப்படி அவன் பண்ணியிருக்க முடியுன்ற சந்தேகம் இருக்கு போலீஸ்க்கு. ஸோ மறுபடியும் போய் கேட்குறான். இல்லை சார் அப்படிதான் சார் வந்தாங்க அப்படின்னு அவன் சாதிக்கிறான். அப்போ அடுத்தது ஃபாரன்சிக் டீம் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே எங்கேயுமே இல்லை, முழுக்க எல்லாமே அவங்க குடும்பத்தாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ போலீஸ்க்கு இந்த வழக்கை வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஏன்னா ஒருத்தவங்க உள்ள வந்து இத்தனை பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஷப்னம். ஸோ அவங்க தான் வந்து பெட்டிஷனர், அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லணும். என்ன சொல்ல போனா ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட். அப்போ யாரு உள்ள வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எந்த ஒரு ரெகக்னிஷனும் எடுக்க முடியல. ஸோ பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ஏதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி வீட்டு ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணி கொலை பண்ணிட்டு நகை கொண்டு போறது போது அதுவும் இல்லை. ஸோ வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது பொருள் கொண்டு போனாலும் அதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை சார் கொண்டுகிட்டு இருந்தாங்க, நான் ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தேன், வெட்டிக்கிட்டு இருந்த பார்த்து நான் கத்த ஆரம்பிச்சு ஓட்டாங்க சார்ன்றாங்க. ஸோ நகை பணமும் திருடு போகலை, வீட்டு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லை. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லார் வயிற்றுலையுமே ஒரு ட்ரிங்க், அதாவது உங்களுக்கு அன்டைஜஸ்டட் ட்ரிங்க் இருந்திருக்கு, அதுல வந்து செடேஷன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க தான் போலீஸுக்கு முழுக்க கவனம் ஷப்னம் மேல திரும்பும். ஏன்னா ஒரு ட்ரிங்க்கு அது பால் அல்லது டீயாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க்கு எல்லாரும் குடிச்சிருக்கிறாங்க, குழந்தைய தவிர. அப்போ எல்லாருக்குள்ளயும் எல்லா குடிச்ச ட்ரிங்க்லயுமே செடேஷன் இருந்திருக்கு. ஏன் இந்த டவுட் போலீஸ்னு பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த இவரு லத்தீப் கான் சொல்றாரு, ஒரு பெண் கத்துறத கேட்டு சொல்றாரு. அப்ப இந்த பெண் கத்துறாங்கன்னா இவங்க அனைவரும் கொல்லப்பட்டிருக்கும் பொழுது யாராவது கத்திருப்பாங்க இல்லையா, ஒருத்தவங்க ஓடி இருப்பாங்க இல்லையா, சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, ஏதாவது நடந்திருக்கும் இல்ல. எதுவுமே நடக்காம எப்படி இத்தனை பேரும் இவ்வளவு கொடூரமா கழுத்து வெட்டப்பட்டு இறந்திருக்கிறாங்க? யாருமே கத்தல, யாருமே ரெசிஸ்ட் பண்ணல, யாருமே வெளியே ஓட ட்ரை பண்ணல, யாருமே எதையும் தூக்கி போட்டு அடிக்கல. அங்க நீங்க ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா வேற எந்த பிளட் ஸ்டெயின்ஸும் கிடையாது, இவங்க பிளட் ஸ்டெயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி நடந்திருக்க முடியுன்ற போலீஸ் குழப்பத்தில் இருக்கும் பொழுதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லார் வயிற்றுலையும் செடேஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு பால்லையோ இல்ல தேநீர் டீலையோ கலந்ததை கொடுத்துருக்குறாங்க. அது கொடுத்ததுனால அவங்க குடிச்சிட்டு மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க, குழந்தைக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எல்லாரையுமே மயக்கம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆளா பல பேரா? அண்ட் ஒருத்தவங்க ட்ரிங்க் காமனா குடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அது கொடுத்துருக்க முடியும், இல்லை வேற யாரும் வெளியே வந்து கொடுத்து அத்தனை பேரும் ஒரு இடம் குடிக்க முடியாது அப்படிங்கிற சந்தேகம் வரும் பொழுது ஷப்னம் மாலிகை சந்தேகம் திரும்பும். முதல்ல ஷப்னம் மாலிகை ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிக்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஷப்னம்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், சொந்தக்காரங்க, இவங்களாம் விசாரிக்கிறாங்க. அந்த ஷப்னம் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் மக்களே. 2 மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கி ஒரு டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 22 வயது நபர் இந்த ஷப்னம். இது எந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷப்னமுடைய தாத்தா இவர் வந்து சுதந்திர போராட்டத்துல அதுல வந்து உயிர் நீத்தவர். ஸோ அதுக்காக போராடி உயிர் நீத்தவர். ஸோ இவ்வளவு கிரெடிபிலிட்டி உள்ள குடும்பம், ரொம்ப பணக்கார குடும்பம், வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம். ஸோ இப்போ இந்த ஷப்னம் டீச்சரா வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு ஏன் அங்க டீச்சர் வேலை விட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் வரும்பொழுதுதான், டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல ஷப்னம்க்கு சொல்லிட்டாங்க சுத்தி வேலை பார்க்குற சக கொலீக்ஸ் கிட்ட, சலீம் அப்படிங்கிற ஒரு பையன், இந்த பையனுக்கும் ஷப்னம்க்கும் லவ் இருந்திருக்கு. அவன் சின்ன வயசுல லவ் பண்ணிருக்கிறாங்க சலீம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சலீமுடைய காதல் ஷப்னம் வீட்டுக்கு தெரிஞ்சு போய், இதுக்கு மேல நீ வந்து ஸ்கூலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணி வீட்டுல இருக்க வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது போலீஸ்க்கு.
சரி, இப்போ இவ்வளோ நாள் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்க இந்த சமயத்துல சலீம்ன்ற கேரக்டர் உள்ள வரவே இல்லையே. ஏன்னா ஷப்னம் இந்த மாதிரி ஷப்னம் குடும்பத்துல இவ்வளவு தப்பு நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. அப்போ கண்டிப்பா அந்த சலீம்ன்ற கேரக்டர் உள்ள வந்திருக்கணும், வந்து ஷப்னம் ஆறுதல் சொல்லியிருக்கணும், ஃபுல்லா சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்கணும். இப்போ ஏன் உள்ள வரவே சலீம்ன்ற கேரக்டர் அப்படிங்கிற சந்தேகம் அடுத்து போலீஸ் கிடைக்கிறது. அடுத்த கேள்வி கேட்கறாங்க, 2 பேரும் முஸ்லீம்ஸ் தானே, என்ன பிரச்சனை, ஏன் திருமணம் பண்ணிருக்காம போயிட்டாங்க கேட்டப்போ சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க ஷப்னம் ஆலி அப்படிங்கிறவங்க வந்து சைஃபி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். சலீம் அப்படிங்கிற பையன் பதான் கம்யூனிட்டியை சேர்ந்தவன். இதுல இவங்க ஷப்னம் ஆலி அவங்க சைஃபி கம்யூனிட்டி அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்திலேயே என்னதான் ஹிந்துவிசம்ல தான் வந்து கேஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னாலும் இஸ்லாமியத்தையும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த சைஃபி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் எக்கனாமிக்கலி சவுண்ட் அண்ட் கொஞ்சம் ஹையர் கம்யூனிட்டி அப்படின்னும், பதான் கம்யூனிட்டி வந்து லோவர் கம்யூனிட்டி அப்படின்னும், இந்த சலீம்ன்ற சின்ன வயசுல இருந்து பழக்கமான ஒரு பையன் தான் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னும், அந்த பையனை சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் வெளியே தெரியாம இருந்திருக்கு. அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க வேலைக்கெல்லாம் போகாம கட் பண்ணிட்டாங்க அப்படின்றும் தெரிய வருகிறது காவல்துறைக்கு. அடுத்து சலீமை தேடுறாங்க போலீஸ். சலீமை தேடி போகும்போது சலீமை உடச்சு கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டு வந்து அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கும் போது அவன் உண்மையை சொல்றான். ஆமா சார், என்னன்னா இந்த சிச்சுவேஷன்ல அவன் ஒரு உண்மையை ஒன்று உடைக்கிறான். 2 பேரும் ஒன்னா இருந்துட்டோம். ஷப்னம் ஆலி கன்சீவ்டா இருக்காங்க, 2 மாசம் முழுகாம இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுடைய லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ்லாம் போய், ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்துலாம் போய் முடிஞ்சு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சா எங்களை கொன்னே போட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் நாங்க வாழணும், பிளஸ் வசதியாகவும் வாழணும், அந்த சொத்தும் வரணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்த ஐடியா தோணுச்சு. இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நான் வந்து தூக்க மாத்திரை கேட்டேன். அப்ப கேட்டப்போ தூக்க மாத்திரை கொடுக்கூடாதுங்க, அது வந்து டாக்டர்ஸோடைய ஸ்லிப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் திரும்ப வந்துட்டேன். அடுத்த ஒரு பழக்கடைக்காரர்கிட்ட கேட்டேன், எனக்கு தேவைப்படுது தூக்க மாத்திரை, எல்லாருக்கும் தூக்கமே வர மாட்டேதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவருக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இதை வாங்கி கொடுத்தாரு. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். அது நான் ஷப்னம் கிட்ட கொடுத்தேன். அவங்க தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தேன். பிளான் எப்படி பண்ணிருக்காங்கன்னா தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தா எல்லாரும் வந்து வாங்கிடுவாங்க. கைரேகை படியாமல் இருப்பதற்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததுக்கு பிறகு எல்லாருமே தூங்குனதுக்கு பிறகு இவங்க கதவை திறக்கணும், அந்த பையன் அந்த சலீம் உள்ள வரணும். கையில கோடாலி வச்சிருக்கிறாங்க, ஆக்ஸ். ஸோ வெப்பன் இஸ் தி ஆக்ஸ். ஸோ வந்து ஒருத்தவங்களுடைய தலையையும் அந்த ஷப்னம் ஆலின்றவங்க தலையை ஏந்தி பிடிச்சிப்பாங்களாம், குழல் எடுத்து கழுத்திலே வெட்டுவாராம். ஸோ இப்படிதான் கொலை பண்ணோம் அப்படின்று சலீம் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை தரப்பு வந்து சார்ஜ்ஷீட் போடப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு சப்போர்ட் பண்ணது ஷப்னம் ஆலி, கொலை பண்ணது சலீம் அப்படின்றது 2 பேருமே இதுல வந்து பார்ட்னர்ஸ் கிரைம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு பிறகு 2 பேரையும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க, ரிமாண்ட் பண்றாங்க. தென் சார்ஜ்ஷீட் போடப்படுகின்றது. அது செஷன்ஸ் கோர்ட்ல விசாரணைக்கும் வருது. செஷன்ஸ் கோர்ட்ல பாத்தீங்கன்னா மாத்தி பிளேம் பண்ணிக்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்றான், ஏன்னா நான் வந்து மயக்கம் போட்டு கீழே ஊத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க. அவன் அந்த பையன் வந்து நான் ஒண்ணுமே செய்யல, அவதான் பிளான் சொன்னான்னு அவரு ஒரு பக்கம் பிளேம். ஸோ மாத்தி பிளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் கேட்டிருக்காரு, காதலுக்கு ஒத்து வர மாட்டேன்றான் அப்படின்ட்டு நீங்க இப்படி கொலை பண்ணிருக்கீங்க, நீங்க கொலை பண்ணதுல ஒரு 7 மாத குழந்தையும் அடக்கம்ச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் அந்த கேள்வி கேட்டாருன்னா, ஷப்னம் ஆலிக்குடைய சப்மிஷன்ஸ்ல என்ன பாயிண்ட் உண்மைக்கப்பட்டிருக்குன்னா, 2 மாதம் பிரெக்னண்டா இருந்த ஷப்னம் ஆலி ஜெயில வந்து குழந்தை பெற்றுறாங்க. ஸோ கரெக்டா 14th April 2018 சம்பவம் நடக்குது. அப்போ 2 மாசம் கன்சீவ்டா இருக்கிறாங்க. அடுத்த 8 மாசத்துல ஒரு பையனை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பையனுடைய உண்மையான பெயர் வெளியே தெரியல மக்களே, பட் பிட்டு அப்படிங்கிறது புனைப்பெயராக வெளியே சொல்லப்படுகின்றது. அந்த பிட்டுவை காரணம் காமிச்சு 2008 வந்து சம்பவம் நடக்க 2010 கன்விக்ஷன் கொடுக்கும் பொழுது செஷன்ஸ் கோர்ட்ல சப்மிஷன்ஸ் முன்வைக்கும் பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷப்னம் ஆலி வந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு பிறகு குழந்தை பெற்றிருக்காங்க. 2010 அந்த குழந்தைக்கு 1 வருஷம் 2 மாசம், 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ அந்த 1 வயது குழந்தைய வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க ஜெயில. ஸோ அதனால அவங்க விடுவிக்க சொல்லி கேட்ட பொழுது
நீதிபதி கேட்டிருக்காரு, 7 மாத குழந்தை நீங்க வந்து கொன்னீங்களேம்மா, உங்களுக்கு தப்பா தெரியலன்னு கேட்டிருக்காரு. அப்போ உங்க பாவமா தெரியலன்னு கேட்டிருக்காரு. ஸோ பதில் இல்லை, கொலையே பண்ணலன்னு இவங்க திருப்பி பேசியிருக்கிறாங்க. பட் கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டது. செஷன்ஸ் நீதிமன்றம் ஷப்னம் மாலிக்கும் சலீமுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கின்றது. ஸோ இவங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து முதலில் தூக்கு தண்டனை பெற்ற கைதி. ஸோ அடுத்தது அப்பீலுக்கு போறாங்க. 2013 ஆனரபிள் ஹைகோர்ட் அதை உறுதி செய்கிறது. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. 2015 சுப்ரீம் கோர்ட் இதனை உறுதி செய்கிறது. அடுத்தது கவர்னர், ஸ்டேட் கவர்னர் கிட்ட அவங்க வந்து முறையிடுறாங்க. அவர் இதனை ரிஜெக்ட் செய்கிறார். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க. அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுகின்றது. அடுத்தது இப்போ பிரசிடென்ட் கிட்ட வந்து அவங்க முறையிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் கிட்ட 3 வாட்டி முறையிடலாம், 1 வாட்டி முறையிட்டு இருக்காங்க. 1 வாட்டி முறையிட்டதுலயும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ செகண்ட் டைம் முறையிட்டு இருக்கிறாங்க. இதுவரை தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படலை. அது நிறைவேற்றாம இருக்கிறாங்க ஷப்னம் மாலிக்கும் சலீமுக்கும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இப்போ இந்த குழந்தை வளர்ந்துருக்குமே சார். எஸ், ஜெயிலில் பிறந்த ஒரு குழந்தை, ஒரு குழந்தை ஜெயிலில் பிறந்துச்சுன்னா அவங்க அம்மா வந்து கைதியாக உள்ளே இருந்தால் 6 வயது வரை மட்டுமே அந்த குழந்தையை அந்த அம்மா வளர்க்க முடியும். 6 வயசுக்கு மேல அந்த குழந்தைய வெளியே சொந்தக்காரங்களுக்கும் அடாப்ஷன் சென்டருக்கும் அந்த குழந்தைய கொடுத்துடணுன்றது இந்தியன் கவர்மெண்ட் ரூல். ஸோ இதை வந்து அவங்களுடைய ஷப்னம் இப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நல்ல ஒரு பெண் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்கன்ற ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அப்போ ஷப்னம் மாலி கூட காலேஜ்ல படிச்ச அவரது நண்பரான உஸ்மான் சைஃபி அப்படிங்கிறவர், ஒரு ரிப்போர்ட்டர் பிளஸ் ஜேர்னலிஸ்ட். அவரு இந்த கேஸ் மட்டும் இல்லாம ஜென்ரலா மர்டர் கேசஸை பத்தி ஒரு புக் எழுதுறதுக்காக அவர் வந்து வந்த பொழுது நம்ம ஃப்ரெண்டேக்கு இப்படி கேஸை மாட்டிருக்காங்கன்னு சொல்லி ஷப்னம் மாலி கிட்ட வந்து கேட்டிருக்காரு, ஏன் கொலை பண்ணன்றதை அவங்க ஃபர்ஸ்ட் பேச மறுத்திருக்கிறாங்க. எதுவுமே பேசலை. அதற்கு பிறகு 6 வயசு ஆக போகுது பையனுக்கு, பிட்டுன்றது ஒரு புனை பெயர் மக்களே, ஒரிஜினல் பேர் கிடையாது. 6 வயசு ஆக போகுது பிட்டுக்கு. ஸோ இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது. இவருக்கு உஸ்மான் சைஃபுக்கு திருமணம் ஆயிருக்கு, குழந்தையும் இருக்கு. நான் அந்த குழந்தைய நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து முன் வந்து குழந்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ உஸ்மான் சைஃபி மற்றும் அவரது மனைவியிடம் தான் இந்த பிட்டுன்ற பையன் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் மீடியாக்கள் வெளிச்சம் அந்த குழந்தை பிட்டு மேல பதிகிறதுனால பிட்டு வந்து ஒரு டைம் அவர் வந்து தொழுவதற்காக மசூதிக்கு போயிருக்காரு. அப்ப சுத்தி உள்ளவங்கலாம், இவங்க அம்மா தாண்டா இந்த பொண்ணு ஷப்னம் மாலி தூக்கில போட போறாங்கன்றது இதை காதுபட கேட்டுட்டு வந்து அழுதுட்டே வந்திருக்காரு. வந்து அன்னைக்கு பூரா வந்து பெட்ல படுத்து அழுதுருக்காரு. ஜுரம் வந்துருச்சு அவர் குழந்தைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சைஃபி அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக சொல்றாரு மீடியாக்கள். சுற்றி உள்ளவங்களும் மீடியாக்களும் இதை வந்து பேசிட்டே இருக்கிறதுனால பிட்டுக்கு வந்து இது மனவேதனையா இருக்கு. அவங்க தெரியும்படியே பேசுறாங்க. அப்போ அம்மாவை தூக்கில் போட்டுருவாங்களாம் கேட்டே இருக்கான் பையன். போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனை காரணம் காட்டி அடுத்தது அவங்க ஷப்னம் மாலிக்கு ஜனாதிபதி கிட்ட ஒரு மேல்முறையீடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக தெரிகின்றது மக்களே. இது என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, 2 மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணவங்க காதல் கண்ணிலேன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து சலீம் ஒரு அன்எம்ப்ளாய்டு, அந்த பையன் லவ் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயம், தள்ள முடியாது. பட் ஸ்டில் 2 மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணவங்க இப்படி பாலில் சஜஷன் கொடுத்து அவங்க மயக்கமலை வச்சது ஈஸியா உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கலையா? 1. 2வது, அழகா அவங்க பேசாம வீட்டு விட்டு ஓடியாவது போயிருக்கலாம், எங்கேயோ போய் வந்து தாலி கட்டி வாழ்ந்துருக்கலாம். அப்போ அந்த சலீமுடைய இன்ஸ்டிகேஷன்ல தான் நமக்கு சொத்தும் வேணும், ஒன்றும் இல்லாம சொத்து இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டிகேஷன்னால இப்படி கொலை பண்ணிட்டு கொலைப்பழியோட அந்த சொத்தை அனுபவிக்க நினைச்சிருக்கிறாங்களா? அப்ப அந்த சலீம் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. 3வது, இவங்களுக்கு பிறந்த அந்த பிட்டுன்ற அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. ஸோ ஜெயிலில் பிறந்து ஜெயில் வாழ்க்கை அனுபவித்து இப்போது ஒவ்வொரு நாளும் வேதனை வாழ்ந்துகிட்டு இருக்குன்றதை சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.